தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். இப்போ சென்ற வகுப்பில் பார்த்த காந்தார பஞ்சமத்திலேருந்து நம்ம தொடங்கிடலாம். இதனுடைய முதல் கட்டளை நமக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஆடினாய் நறுநெய்யோடு பால் தயிர் அப்படிங்கிற பாட்டு. ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர். பாடுங்கம்மா, நடத்தின பாட்டு தானே. ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர். அதாவது காந்தார பஞ்சமம் அப்படிங்கிறதுக்கு முதல் கட்டளை இதுதான். இதை நான் போன கிளாஸில் சொல்லி கொடுத்தேன் தானே. நீங்கள் அந்த பாட்டை பாடுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். முதல் கிளாஸ் கூற்றாயனவார் எடுத்து பாடினீங்க. போன கிளாஸில் நமக்கு காந்தார பஞ்சமத்தில் தானே முடித்தோம். புரியல, கொல்லியில் முடித்தோம். இந்த பாட்டு காந்தார பஞ்சமும் பார்த்தோன்னு நினைக்கிறேன் போன வகுப்பில். காந்தார பஞ்சமம்மா சரி, இருந்தாலும் பரவாயில்ல. காந்தார பஞ்சமம் நம்ம ஒரு வாட்டி இன்றைக்கி தொடங்கிட்டோம், அதை எடுத்துக்கலாம். இப்போ இது பன்முறையாக பாடுறது கொஞ்சம் சிரமந்தான். அதை நம்ம ரிவிஷன் மாதிரி இப்போ பண்ணிக்கலாம். பாராயண முறை அப்படிங்கிறது இந்த பதிகத்தில் ரொம்ப எளிமையான ஒரு முறை தான். இதை பொதுவாக ஆடினாய் நறுநெய்யோடு பால் தயிர் அந்தணர் பிரியாத சிற்றம்பலம் நாடினாய் இடமா நரும் கொன்றை நயந்தவனே பாடினாய் மறையோடு பல்கீதமும் பல்சடை பனி கால் கதிர் வெண்திங்கள் சூடினாய் வெண்திங்கள் சூடினாய் அருளாய் சுருங்கயம தொல்வினையே ஆடினாயினர் நெய்யோடு பால் தயிர் அந்தணர் பிரியாத சிற்றம்பலம் ஆடினாயினர் நெய்யோடு பால் தயிர் அந்தணர் பிரியாத சிற்றம்பலம் நாடினாய் நங்கொன்றே நாடினாய் இடமா நறுங்கொன்றே நயந்தவனே
அங்கே ஒரு தாளம் வரையும் விடணும். ஏன் அப்படின்னா முதல் அடியில் 5 சொற்கள் வச்சுருப்பார், அடுத்த அடியில் 4 சொற்களில் முடியும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 6 சொற்கள் 4 சொற்கள் 6 சொற்கள் 4 சொற்கள். இந்த கட்டளை மட்டும் ரொம்ப வித்தியாசமானது. அதனால் முதல் இதில் பாடும் பொழுது ஆடினாயினரு நெய்யொடு பால் தயிர் அந்தணர் பிரியாத சிற்றம்பலம் நாடி நாயிடமா நறுங்கொன்றை நயந்தவனே. இதுவரையும் தம் கட்டி அந்த மூச்சை நிறுத்தணும். அப்புறம்தான் பாடினாய் மறையோடு பல்கீதமும் பல்சடை பனி கால் கதிர் வெண்திங்கள் சூடி நாய் அருளாய் சுருங்க யம தொல்வினையே. கடைசி வரையும் அது மாதிரி முடியும். புரியுதா? இது கொஞ்சம் நம்ம துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் மாதிரி சொற்றுணை வேதியன் மாதிரி இதை பாட முடியாது. இதனுடைய அமைப்பு கொஞ்சம் வித்தியாசமானது. அதனால தான் திருப்பி அதை நம்ம ரிவிஷன் எடுத்துருக்குறோம். பாடலாமா? இப்போ நீங்கள் பாடணும். நான் சொல்ல சொல்ல கவனிச்சுட்டு பாடுங்க. ஆடினாய் நறு நெய்யொடு பால் தயிர் அந்தணர் பிரியாத சிற்றம்பலம். சத்தமா கவனிக்கவே இல்லை. அங்க இருக்கு. நீங்க குரல் ரொம்ப, உங்களோட குரல் கம்மியா இருக்கு, ஏன்னா பயிற்சி இல்லை. ஆடினாயினரு நெய்யொடு பால் தயிர் அந்தணர் பிரியாத சிற்றம்பலம் ஆடினாயினரு நெய்யொடு பால் தயிர் அந்தணர் பிரியாத சிற்றம்பலம். இதே மாதிரி இப்போ முழு வரியும் பாடுறேன், கவனிச்சு பாடு. ஆடினாயினரு நெய்யொடு பால் தயிர் அந்தணர் பிரியாத சிற்றம்பலம். அந்தணர் இல்ல, அந்தணர் அந்தணர் பிரியாத சிற்றம். கூட சேர்ந்து பாடாதீங்க, கூட சேர்ந்து பாடினா வரவே வராது. சிறப்பாக பாடிட்டோம் ஆசிரியரோட அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வரும். தனியாக பாட சொன்னால் வரமாட்டேங்குது உங்களுக்கு. கூட சேர்ந்து ஒத்து ஊதாதீங்க தயவு செய்து. கவனிக்க மாட்டேங்கிறீங்க. நான் அந்தணர்னு சொல்லலை, அந்தணர் அந்தணர் பிரியாத சிற்றம்பலம். இவ்வளவு மாடுலேஷன் இருக்கு. நீங்கள் கூட சேர்ந்து பாடினா எப்படி கண்டுபிடிக்க முடியாத? புரியுதா? அதுதான் இந்த நீங்கள் இந்த திருவாசக முற்றோதல் போய் அப்படி பழகிட்டீங்க. அதில் வர பிரச்சனை இது. அதில் தனியாக பாட சொன்னால் எப்படி நமக்கு பாட வராதோ அதே மாதிரி தேவாரத்துக்கும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆசிரியர் எல்லா இடத்துக்கும் கூட வர மாட்டார். நீங்கள் தனியாக பாடுறதுக்கான பயிற்சி தான் இந்த தமிழிசை வகுப்பு. திரும்ப இந்த பதிகத்தை சாமி தான் என்ன எடுக்க வச்சுருக்கார். கொல்லிப்பன் போன வகுப்பில் நடத்தின காந்தார பஞ்சமம் வரையும் நாங்கள் கரைச்சி குடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ எந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா?
போன வகுப்பில் நடந்ததுக்கு முந்தின வகுப்பில் நடத்தின பதிகத்தை தான் நான் எடுத்திருக்கிறேன். காந்தார பஞ்சமும் எங்களுக்கு கரை கண்டுட்டோம், அப்பர் சாமி கரையேற விட்ட குப்பம் மாதிரி நாங்கள் அதில் கரை ஏறிட்டோம், திரும்பவும் இதை போய் நடத்துனீங்களே நடத்தினதையே அப்படின்னு நீங்கள் என்கிட்ட குறையாக சொன்னீங்களே. இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு? முதல் கட்டளை எவ்வளோ தகராறில் இருக்குது. ஏன் நம்ம அதை பயிற்சி பண்ணியிருக்க மாட்டோம் அப்படிங்கிற சிந்தனையை அங்கே நிற்கும் போது எனக்கு சாமி உணர்த்தினார். அது சரியாக இருக்குது பார்த்தீங்களா? பயிற்சி பண்ணாமல் காந்தார பஞ்சமும் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பாடிட முடியாது. இது மந்திரமாவது நீர் மாதிரி இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும். தில்லைவாழ் அந்தனர் மாதிரி கிடையாது. அது எளிமையான ஒரு பண். ஆனால் காந்தார பஞ்சமம், தக்கேசி, இந்த பண்ணெல்லாம் கடுமையாக பயிற்சி பண்ணணும். இந்நேரம் இதை நீங்கள் 50 முறை பாடி பார்த்துருக்கணும். 5 முறை கூட பாடியிருக்க மாட்டீங்கன்னு சூடம் ஏற்றி என்னால் சத்தியம் பண்ண முடியும். இந்த பாட்டு 5 முறை கூட நீங்கள் பாடியிருக்க மாட்டீங்க. சூடம் ஏற்றி சத்தியம் பண்ணுறேன், கவலையே படலை. அதனால் பொய் சத்தியம் ஆக போகிறதில்ல. அந்த ஒரு நம்பிக்கை உங்கள் மேலே எனக்கு. இப்போ ஆணி திருமஞ்சனை வந்திருக்கு, இப்போ தான் முடிஞ்சது. அதில் இந்த பதிகத்தை நம்ம நம்ம பயிற்சி பண்ணி நம்ம சாமிக்கு பாடியிருக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தா கூட இந்த பதிகம் வந்திருக்கிறோம். நம்ம பாடவே மாட்டிக்கிறோமே, என்ன பண்ணுறது? பயிற்சி பண்ணால் தானே வரும். இது சித்தாந்த வகுப்போ அல்லது திருமந்திர வகுப்போ அல்லது திருவாசக வகுப்போ பெரிய புராண வகுப்போ இல்லை. அங்கே கற்றறிந்த சான்றோர் பேசுவாங்க, நம்ம கேட்டுட்ருப்போம். இங்கே அப்படி இல்லை. பயிற்சி கொடுப்பவரும் பாடணும், பயிற்சி பெறுபவர்களும் பாடணும். இது 2-வே ப்ராசஸ். திரும்ப திரும்ப நான் தான் சொல்கிறேன். நீங்கள் பயிற்சி பண்ணால் ஒழியது வராது. அதனால் நீங்கள் கவனிக்கணும். அப்சர்வ் பண்ணுறது க்ளீனாக கவனிச்சுட்டு அதை போய் வீட்டில் போய் ஒரு முறை நம்ம பாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு 50 முறை அந்த ஒரு பண்ணை நீங்கள் பாடணும். நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு பண் நமக்கு வாழ்நாள் முழுக்க மறக்காமல் இருக்கணும்னா அந்த பண் 50 முறை பாடப்பட்டிருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன், குறைந்தபட்சம். இது ஏதோ போகிற போக்கில் நான் சொல்லலை. அப்போ தான் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நம்மளால் பாட முடியும். இப்போ ஒரு கச்சேரியில் அடுத்தடுத்து நான் ஆலாபனம் பண்ணாமல் பல்வேறு பண்களை எப்படி எடுக்க முடியுது? பயிற்சி தான். புரியுதா? அந்த பயிற்சி இருக்கிறதுனால டக்குன்னு இந்த பண்ணுலேருந்து அந்த பண்ணுக்கு போக முடியுது, அந்த பண்ணுலேருந்து அடுத்த பண்ணுக்கு போக முடியுது. பயிற்சி இல்லாத போது நமக்கு வராது. அது ரொம்ப முக்கியம். திரும்பவும் கவனிங்க. ஆடி நாயினரு நெய்யொடு பால் தயிர் அந்தணர் பிரியாத சிற்றம்பலம் நாடி நாயிடமா நறுங்கொன்றை நயந்தவனே நாடி நாயிடமா நறுங்கொன்றை நயந்தவனே பாடினாய் மறையோடு பல்கீதமும் பல் சடை பனி கால் கதிர் வெண்திங்கள் கவனிங்க கவனிங்க. பாடினாய் மறையோடு பல்கீதமும் பல் சடை பனி கால் கதிர் வெண்திங்கள் கொஞ்சம் இன்பேலன்ஸாக இருக்குது. ரெண்டு பேருமே நல்லா பாடுறீங்க, ஆனால் இன்பேலன்ஸாக வருது, கவனிக்கணும். பாடினாய் மறையோடு பல்கீதமும் பல் சடை பனி கால் கதிர் வெண்திங்கள். தாளம் போட்டிங்கன்னா கரெக்டாக அந்த சொல் அதில் உட்காருது பாருங்கள். பாடினாய் மறையோடு பல்கீதமும் பல் சடை
பனி கால் கதிர் வெண் திங்கள். சரியா வரும், பாடுங்க. பாடினாய் அங்க நிறுத்தாதீங்க. பல் சடை பனி கால் கதிர் வெண் திங்கள். மூச்சு விட நேரம் இல்லை, சொற்கள் நிறைய இருக்கு. அடுத்த வரியில சொற்கள் கம்மியா இருக்கு, அதனால நம்ம என்ன பண்றோம், நிரவல் பண்றோம். ஆனா மூன்றாவது வரியிலும் முதல் வரியிலும் சொற்கள் நிறைய இருக்கு, அப்ப இடைவெளி இல்லாமல் பாடணும். பாடினாய் மறையோடு பல்கீதமும் பல் சடை பனி கால் கதிர் வெண் திங்கள். பல்சடை பனின்றதை விட்டுட்டீங்க, நினைவாற்றலேருந்து பாடாதீங்க, தப்பாக பாடிடுவீங்க. நல்ல பயிற்சி ஆனவுடனே நினைவாற்றல். பனிங்கிறது இந்த பக்கம் இருக்கிறதுல விட்டுட்டீங்க. பனி கால் கதிர் வெண்திங்கள் அது விட்டிங்கன்னா ஒரு இடம் தள்ளிடும். திரும்ப பாடினாய் மறையோடு பல்கீதமும் பல் சடை பனி கால் கதிர் வெண்திங்கள். கூடினாய் அருளாய் சுருங்க எம தொல்வினையே சூடினாய் அருளாய் சுருங்க எம தொல்வினையே. பாடுங்க. யம தொல்வினையே. அவ்வளோதான். இது வந்துருச்சுன்னா அடுத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி நமக்கு. இப்போ இடரினும் தளரினும் நமக்கு பாராயண முறை. இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகழல் தொழுதழுவேன். கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே. இதுவோ தக்கதிமின் தக்கிட்ட தக்கதிமின் வரணும். வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உனகடல் விடுவே நல்லேன். தாழிளம் தடம் புனல் தயங்கு சென்னி போழிள மதி வைத்த புண்ணியனே. இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே. அந்த அதுவோன்னு இழுக்காதீங்க. அப்போ இழுத்தீங்கன்னா சந்தம் தடுமாறிடும். அது நம்ம பன்முறையில் தான் அப்படி பாடணும், பாராயண முறையில் அப்படி இழுத்து பாடக்கூடாது. சரி, இப்போ ஒரு பாட்டு முழுக்க நான் சதுசர நடை திசர நடை பாடுறேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பாடுங்க. ஏன்னா நான் கேப் விட்டு நடத்திட்டு நீங்கள் பாடும்போது அது பாடிடலாம். இப்போ ஒரு பாட்டு முழுசாக பாடுற வரையும் கவனிச்சுட்டு. நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவே நம்மான் புனல் விரி நறுங்கொன்றை போதணிந்த
கனலெறி அனல் புல்கு கையவனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றம் கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடு துறை அரணே. தும்மலொடரும் துயர் தோன்றிடினும் அம்மலர் அடியலரற்ற கைமல்கு வரிசிலை கணை ஒன்றினால் மும்மதில் எரியழ முனிந்தவனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடு துறை அரணே. சரி, இப்போ துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் பன்முறை அப்படின்னு பார்ப்போம். இது பாராயண முறை இடரினும் தளரும் பார்த்துட்டோம். பன்முறைக்கு ஒன்றே ஒன்று பார்த்துருவோம். துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள் தோறும் துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள் தோறும் சத்தமா வஞ்சகம் மற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்சு எழுத்துமே. கொஞ்சம் வேகமாக போறீங்க, தாளம் போட்டு பாடுங்க. வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச ஊதை. தாளத்தை கவனிங்கம்மா. அவங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க தப்பு தப்பாக போடுறாங்கன்னா உங்களுக்கு தப்பாக வரும். என் கையை பாருங்கள், நான் நீங்கள் எவ்வளோ வேகமாக போடுறீங்கன்னு தெரியும். அப்போ தான் கையை பாருங்கள். வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்சவும் ஆதி தாளம் ரூபகத்தில் போட்டுட்ருக்கீங்க. நான் போடுறது ஆதி தாளம். வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்சு எழுத்துமே. சரியா? நற்றமிழ் ஞான சம்பந்தன் நான் மறை கற்றவன் காழியர் மன்னன் உண்ணிய நற்றமிழ் ஞான சம்பந்தன் நான் மறை கற்றவன் காழியர் மன்னன் உண்ணிய
அற்றமில் மாலை இறைந்தும் அஞ்செழுத்து உற்றன வல்லவர் உம்பராவரே. அற்றமில் மாலை இறைந்தும் அஞ்செழுத்து உற்றன வல்லவர் உம்பராவரே. புரியுதா? சரி, இதே தான் சொற்றுணை வேதியன் இது. அதனால் நம்ம பரவும் பரிசொன்று எடுத்துப்போம். சொற்றுணை வேதியன் இதே அமைப்பு தான். அதனால் பரவும் பரிசொன்று கொஞ்சம் வித்தியாசமானது, அதை நம்ம பார்த்துடலாம். பரவும் பரிசொன்று அறியே நான் பண்டே உம்மை பயிலாதேன். ஒரு விஷயம் நான் கிளாஸ் நடத்தும்போது நிறைய சொல்லியிருக்கிறேன். எத்தனை முறை சொல்லியிருப்பேன்னா எனக்கே எண்ணிக்கையை சொல்ல முடியாது. ஒரு வகுப்பில் நம்ம நடத்துகிற பாடல்களை அந்தந்த பண் போட்டு எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் புத்தகத்தை தூக்கிட்டே வந்துட்டுருக்கீங்க. புதுசாக நடத்துறதுக்கு தான் புத்தகம் தேவை. பழசை என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி நம்ம இதை நடத்தியிருக்கிறோமா? அப்போ காந்தார பஞ்சமம் ஆடினாய் நறுநெய்யோடு, அதுக்கு அடுத்தது நம்ம இடரினும் தளரினும், அதற்கடுத்தது துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும், அதற்கடுத்தது சொற்றுணை வேதியன், அதற்கடுத்தது பரவும் பரிசொன்று. இப்படி எழுதி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஷீட்டை வச்சு நம்ம பயிற்சி பண்ணிகிட்ருக்கலாம். ஒரு பண்ணு அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாவே போதுமானது. நம்ம கைப்பட எழுதுகிற அந்த வழக்கமே போச்சு, தொலைஞ்சிச்சு. எழுதவே மாட்டிக்கிறோம். கொஞ்சம் கூட நமக்கு எழுத்து பயிற்சியே போச்சு. அதனால் வரக்கூடிய சிக்கல் இது. வணங்கி உட்காந்து எழுத மாட்டிக்கிறோம். பரீட்சை பேடை வச்சுக்கிட்டு குழந்தைங்க மாதிரி எழுதுனா தான், இன்றைக்கி குழந்தைங்களே எழுதுறதில்ல, அது வேறு விஷயம். எழுதுனா தான் உங்களுக்கு அது அந்த எழுத்துக்களை நம்ம மனசில் போட்டு மனப்பாடம் பண்ண முடியும். இன்னிலேருந்து அதை செய்யுங்க, தயவு செய்து செய்யுங்க, வணங்கி கேட்டுக்கிறேன். இன்றைக்கி என்ன நடத்தியிருக்கிறேன்? இன்றைக்கி 2 பண் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் பழசுலேயே உட்காந்துருக்குறோம். இன்றைக்கி நம்ம கௌசிகமும் ஆகிரி என்று சொல்லக்கூடிய பஞ்சம பண்ணும் பார்க்கணும். இந்த 2 பண் நம்ம இன்றைக்கி பார்த்து ஆகணும். அப்போ என்னென்ன பண் நம்ம நடத்தியிருக்கோம், என்னென்ன பாடல்கள் நடத்தியிருக்கோம், புத்தகத்தை பார்த்து ஒரு முறை உங்கள் கையில் எழுதுங்க. அப்போ நான் சொல்லும் பொழுது நீங்கள் போட்டு படார் படார்னு போட்டு அந்த புத்தகத்தை பிராண்டி கிழித்து என்னென்ன வேலை நடக்குது தெரியுமா? ஏன்னா ஒரு பண் இங்கே இருக்கும், இன்னொரு பாட்டு அங்கேயும் இருக்கும். தேடி எடுக்கிறதுக்குள்ளே பாட்டு முடிஞ்சு போகுது. நீங்கள் என்ன பண்ணணும்? காந்தார பஞ்சமம் வரிசையாக காந்தார பஞ்சமத்தில் உள்ள எல்லா பாட்டும் எழுதி வச்சுக்கணும். கொல்லி பண்ணில் உள்ள பாட்டெல்லாம் எழுதி வச்சுக்கணும். அப்போ என்னென்னா அழகாக அதை ஒரு பின் போட்டு வச்சுக்கணும். இந்த ஸ்டிக் ஃபைல்னு ஒன்று இருக்குது, அதை போட்டு அழகாக வச்சுருந்தோம்னா ஒவ்வொரு பண்ணுக்கும் நம்ம இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப அழகாக, அதாவது ஸ்மார்ட்டாக வேலை செய்யவே மாட்டேங்கிறோம் நம்ம. ஏன் அப்படின்னா இன்றைக்கி கொண்டு போய் வச்சுட்டோம்னா அடுத்தது ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்துக்கு தான் அதை எடுக்கிறோம். அது வரையும் தேவாரத்துக்கு நம்ம என்ன தேவார கோயில்னு என்றைக்கு வச்சு கும்பிட ஆரம்பித்தோமோ அன்னிலேருந்து படிக்கிறத விட்டுட்டோம். கும்பிட்டா போதும் நமக்கு. தேவார கோவிலில் வச்சு பூட்டி சாவியை தொலைச்சிடுறது, கொண்டு போய் மெரினாவில் போட்டுடுறது, கடலில் போட்டால் கூட திருப்பி வந்துடும், மணலில் போட்டுடுறது. ஏன்னா சாவி இருந்தால் திறக்க வேண்டியிருக்கும், அந்த புத்தகத்தை எடுக்க வேண்டியிருக்கும். படிச்சுட்டா என்ன பண்ணுறது? தெய்வ குத்தம் ஆகிடுமே அப்படின்னு வச்சு உள்ளே வச்சு பூட்டிடுறோம் பாருங்கள். திருமுறை கோயில்ங்கிறது எதுக்கு வச்சாங்க அப்படின்னா அதை வழிபாடு செய்கிறதுக்காக அல்ல, பாராயணம் செய்வதற்காக வச்சாங்க. ஒரு இடத்துல இருந்தால் எடுத்து படித்து அதை பத்திரமா ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு ஷெல்ஃப். அதை ஷெல்ஃப்னு சொல்லாமல் திருமுறை கோயில்னு சொன்னாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? அதை பூட்டு போட்டோம் பாருங்கள். அது திறந்து தான் இருக்கணும். திருமுறை கோயில் பூட்டு போட்டு சாவி போட்டு பூட்டி வைக்கிறது இல்லை. கோவிலில் வச்சுருக்கிறாங்கன்னா திருடு போய்டுங்கிறதுக்காக பூட்டி வைக்கலாம். நம்ம வீட்டில் அப்படி பூட்டி வைக்கணும்னு அவசியம் இல்லை. சத்தியமாக யாரும் புத்தகத்தை எடுக்க மாட்டாங்க, நாமளே எடுக்க மாட்டோம், அப்புறம் எப்படி மற்றவங்க எடுப்பாங்க? அதனால் அதெல்லாம் தொலைஞ்செல்லாம் போகாது. திருமுறை கோவில்னு வீட்டில் வச்சுருக்காதீங்க, புரியுதா? மனசில் வைங்க, பாட்டு எடுத்து படிங்க தினமும். அப்போ எழுதணும்.
இன்றைக்கிலேருந்து அதை செய்யுங்க. இன்றைக்கி போன உடனே இன்றைக்கி நடத்துகிறத முதல்ல எழுதிடுங்க. அதுக்கப்புறம் பழைய சிலபஸை இந்த ஒரு மாதத்தில் அழகாக எழுதி எத்தனை பேர் செய்கிறீங்கன்னு பார்ப்போம். அழகாக அதை எழுதி உங்கள் கைப்பட எழுதியிருக்கணும். சைவ சித்தாந்த வகுப்பில் அந்த விடைத்தாள் எழுதுகிற மாதிரி எழுதக்கூடாது. யாராவது ஒருத்தர் எழுதுவாங்க, அதை வாங்கி அப்படியே காப்பி பேரம்பேத்திகிட்ட கொடுத்து எழுத வேண்டியது. அதுங்களுக்கு ஏதாச்சும் கேட்பரிஸ் சாக்லேட் வாங்கி கொடுத்து இதை கொஞ்சம் அப்படியே காப்பி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு. என்னத்துக்கு நீ சைவ சித்தாந்தத்துக்கு போகிற? மத்தியானம் 1 மணிக்கு சாப்பாடு போடுறாங்கன்னா டீ பிஸ்கட் கொடுக்குறாங்க, அதுக்கு தானே போகிறோம். அது பார்த்து கூட நம்ம எழுதுறதில்ல. நான் சொல்கிறது சத்தியமான உண்மை, கோவில்லேருந்து சொல்கிறேன். வீட்டில் யாருக்காச்சும் ஏதாச்சும் வாங்கி கொடுத்து நம்ம பேரம்பேத்தி இருக்கும் பாருங்கள், அதுங்கள்ட்ட கொடுத்து எழுத வைக்க வேண்டியது. விடைத்தாளை கொடுத்து எழுத சொன்னால் கூட நாம் எழுதுறதில்லை. தயவு செய்து அப்படி செய்யாதீங்க. அந்த மாதிரி வகுப்புக்கு போகிறதுனால எந்த பிரயோஜனமும் நமக்கு இல்லை. புரியுதா? நாங்கள் படித்த போது உண்மையாக சொல்கிறேன், நான் சைவ சித்தாந்தம் படித்த போது பெருமையாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். புத்தகத்தில் தேடி தேடி அந்த விடையை எழுதணும். அதனால் எங்களுக்கு அந்த சித்தாந்த சாத்திரங்கள் 14 எழுத்து எண்ணி நான் படிச்சிருக்கிறேன். ஏன்னா படித்தாதான் அதுக்கு எங்கே ஆன்சர் இருக்குன்னு தெரியும். இன்னொருத்தர்கிட்ட கேட்குறத அவமானம்னு நினைப்போம் நாங்கள். இதுக்கு என்ன பதில் அப்படின்னு நாங்கள் கேட்குறது அவமானம். இன்றைக்கி அந்த இதை பற்றி நம்ம கவலையப்படுறதில்ல. யாராவது ஒருத்தர் எழுதி வச்சுருந்தாங்கன்னா அவங்கள்ட்டேருந்து வாங்கி அப்படியே எழுதி வச்சுருப்போம். இதில் என்ன பெரிய அழகு என்ன தெரியுமா? எவ்வளவு ஸ்மார்ட்டாக பண்ணுறாங்க. அவங்க பேரையே இவங்களும் எழுதிடுறாங்க. அப்படி ஒரு காப்பி உலகத்தில் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. டிகிரி காப்பியில் தோற்றுரும். பேரோட 2 பேப்பர் ஒரே பேரில் வருதுங்க, கையெழுத்து வேறு வேறு. என்னம்மான தலையை சொரியுது இது. அப்போ எப்படி பாருங்கள், பேரை முதல். ஏன்னா அது எழுதலை, பேரண்ட்டை கொடுத்து எழுதிருக்கு. பேரோடு சேர்த்து எழுதிட்டான், முடிஞ்சு போச்சு, மாட்டிக்கிச்சு. இப்படி சைவ சித்தாந்த ரத்தினம்னு வாங்குறதுலையோ சைவ சித்தாந்த சிகாமணி, சித்தாந்த சரபம் இப்படின்னு வாங்குறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? என்ன தெரியும் உங்களுக்கு? சைவ சித்தாந்தத்தில் என்ன தெரியும்? அதுதானே ஞானம். அதுதானே உனக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்ட இந்த வகுப்புக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறத பற்றி பெரிய பிரச்சனையே கிடையாது. நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்குறதெல்லாம் எப்படி? பல்கலைக்கழக சர்டிஃபிகேட்டை சிரிப்பாக சிரிக்குது. இதில் நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதற்குரிய தகுதியை நாம் பெற்றிருக்கிறோமா? அங்கே தான் நிற்கிறோம். ஒரு கோவிலில் ஒரு பாட்டை பாட சொன்னால் நம்மளால் தனியாக பாட முடியுதா? அதுதான் இந்த வகுப்பினுடைய வெற்றி. நம்மளால் சரியாக போய் அந்த கோவிலில் போய் ஒரு பாட்டு, எந்த பாட்டு பாடுறீங்கன்னு அவசியம் இல்லை. ஞானசம்பந்தர் தேவாரமோ, திருநாவுக்கரசரோ, நம்பியாரூரோ, திருவாசகமோ, ஏதோ தனியாக பாடுறதுக்குரிய தைரியத்தை இந்த வகுப்பு உங்களுக்கு வளர்த்து விட்டுருக்கிறா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. எல்லாமே பதிவாகுது, திரும்ப இதை நீங்கள் கேட்கணும். அப்போ தான் நமக்கு புத்தியில் அது உரைக்கும். சும்மா அதை பதிவு பண்ணாமல் இருக்கிற விஷயத்தை நான் பேசலை. பதிவான விஷயத்தை, இதை நான் சொன்னதை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கணும். புரியுதா? சரி, இப்போ அந்த மாதிரி இனிமேல் செய்யுங்க. கொல்லிப்பண்ணில் ஒரே ஒரு கட்டளை பார்த்துடலாம். அதில் 2-3 கட்டளை இருக்குது, நான் ஏற்கனவே பார்த்துருக்குறேன். மண்ணில் வண்ணம் நமக்கு தெரிஞ்ச கட்டளை. அதனால் மானி நேர்விழி, மானி நேர்விழி மாதராய் வழுதி குமா பெரும் தேவிகள், மானி நேர்விழி மாதராய் வழுதி குமா பெரும் தேவிகள். சிலபஸ் எடுத்துகிட்டு வரலையோ? போன சிலபஸில் இருக்குது. சென்ற மாத சிலபஸ் கொல்லி கவ்வானம், அதுலேயும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அதுவும் காட்டும். சிலபஸ் கொடுத்துருக்குறாங்களே ஒவ்வொரு, அது என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு ஒரு ஃபைல் கொடுத்து ஐடி கார்டு கொடுத்து, ஒருத்தர் கூட ஐடி கார்டு போடல பாருங்கள். அதான் அந்த திருமுறை அப்படின்னாவே, முறைனாவே ஒழுங்குன்னு அர்த்தம். அந்த ஒழுங்கு நமக்கு என்றைக்கு வரலையோ அப்போ திருமுறையும் நமக்கு வராது. ஐடி கார்டெல்லாம் வச்சு கொடுத்தாங்கல்ல, ஒரு ஃபைல் போட்டு கொடுத்தாங்கல்ல, அந்த ஃபைலில் ஒவ்வொரு முறையும் நம்ம இங்கே வந்த உடனே அந்த சிலபஸை வாங்குகிறோம்ல. என்ன பண்ணுறோம்? அந்த சிலபஸை எடுத்துகிட்டு வந்தால் தானே பாட முடியும். சிலபஸ் எடுத்துகிட்டு வரல பாருங்கள், இப்போ தடுமாற்றம். அப்போ இந்த பாட்டு நம்ம பாடி பார்க்கல, வரல பார்த்துங்க, பாட்டு வரல பாருங்க. பாடினா தானே வரும். மானி நேர்விழி மாதராய் வழுது குமா பெரும் தேவிகள், பானல் வாயுறு பால நீங்கிவன் என்று நீ பரிவேதிடேல்,
பானல்வாயொரு பால நீங்கிவனென்று நீ பரிவெய்திடேல் ஆனை மாமலையாதியாய இடங்களில் பல அல்லல் சேர் ஆனை மாமலையாதியாய இடங்களில் பல அல்லல் சேர் ஈனர்கட்களியே நலேன் திரு ஆலவாயரன் நிற்கவே ஈனர்கட்களியே நலேன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே ஆலவாயரன் நிற்கவே. சரி, இப்போ கௌசிகம் அப்படிங்கிற பண் இன்றைய வகுப்பு ரொம்ப முக்கியமான ஒரு பண்ணாக ஞானசம்பந்த பெருமான் திரு ஆலவாய் என்ற தலத்தில் அதிகமாக பாடிய ஒரு பண் எதுன்னு சொன்னால் இந்த கௌசிக பண்ணில் தான் நிறைய பாடியிருக்கார். குழந்தைங்க முன்னாடி வாங்க, முன்னாடி வந்து உட்காருங்க. இங்கே வாங்க, இங்கே வந்து உட்காருங்க. பொதுவாக இந்த கௌசிகத்துக்கு பகை போக்கி வெற்றியை தரக்கூடிய ஒரு சக்தி உண்டு. அதனால் செய்யனே, வாழ்க அந்தனர், வீடலால வாயிலாய், இந்த மாதிரி காட்டு மாவரு ஒரு உரி, இந்த பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா ஞானசம்பந்த பெருமான் கௌசிக பண்ணில் தான் பாடி கொடுத்துருக்கிறார் நமக்கு. இது பைரவி என்ற ஒரு ராகத்தில் அமைந்தது. அதனால் ரொம்ப உருக்கமான ராகம். இந்த ராகத்துக்கு மன அமைதியை தரக்கூடிய ஒரு சக்தி உண்டு. அது மட்டுமல்ல, இரத்த கொதிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும். தொடர்ந்து பாடிக்கிட்டு இருந்தோம்னா, பாடலைன்னா அது நடக்காது. பாடினோம்னா அந்த இரத்த கொதிப்பு நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்று சொல்கிறார்கள். இதில் முதல் கட்டளை நமக்கு சந்தமார் முலை அப்படின்னு இருக்கு. அந்த கட்டளை பாடல் நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் வீடலால வாயிலாய் அப்படிங்கிற கட்டளை எடுத்துக்கலாம். வீடலால வாயிலாய் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, அந்த கட்டளை எடுங்க. இது நம்ம பன்முறை பாராயண முறை 2 இருக்குது. அதில் பன்முறை ரெண்டாவதாக சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாராயண முறை எளிமையாக இருக்கும். வீடலால வாயிலாய் விழுமியார்கள் நின்கழல் தக்கிட்ட 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 தா, இதான் நடை, தக்கிட்டன்ற நடை. இப்போ நான் ஒரு முறை முழுசாக பாடுற வரையும் கவனிங்க. வீடலால வாயிலாய் விழுமியார்கள் நின்கழல் பாடலால வாயிலாய் பரவ நின்ற பண்பனே காடலால வாயிலாய் கபாலி நீள் கடிம்மதில் கூடலால வாயிலாய் குலாயதென்ன கொள்கையே. இந்த நடை காதலாய் கசிந்துக்கு வேற மாதிரி இருக்கும். இது இந்த பாட்டுக்கு இந்த நடை. பாடலாமா? இப்போ இருங்க, நான் சொல்ல சொல்ல பாடுங்க. வீட தாளம் நான் பாடும்போது நீங்கள் தாளம் போட ட்ரை பண்ணுங்கள். இப்படியே தட்டு தான். தக்கிட்ட 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 தா, தக்கிட்ட 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 தா, இதுதான் தாளம். நீங்கள் எண்ணி 6 ஆதி தாளம்லாம் போட வேண்டாம். நான் சொன்ன மாதிரி கைத்தட்டியே போடலாம். பாருங்கள். வீடலால வாயிலாய் விழுமியார்கள் நின்கழல் பாடலால வாயிலாய் பரவ நின்ற பண்பனே
கூடல் காடலாலவாயிலாய் கபாலி நீள் கடிமதில் கூடலாலவாயிலாய் குலையதென்ன கொள்கையே. புரியுதா அந்த பாட்டு? இதேதான் வானைக்காவில் வெண்மதி. வானைக்காவில் வெண்மதி மல்கு புல்கு வார்சடை. புரியுதா? இந்த மெட்டு தான் நான் சொல்ல முயற்சி பண்ணுங்க பார்ப்போம். வானைக்காவில் வெண்மதி மல்கு புல்கு வார்சடை தேனைக்காவில் இன்மொழி தேவி பாகமாயினான். ஆனைக்காவில் அண்ணலை அபயமாக வாழ்பவர். ஏனை காவல் வேண்டுவார்க்கு ஏதும் ஏதம் இல்லையே. முடிஞ்சா இவ்வளோ எளிமையாக இருக்குது பாருங்கள். தக்கிட்ட நடை. இப்போ இதனுடைய பன்முறை பார்க்கலாம். வீடலாலவாயிலாய் விழுமியார்கள் நின்கழல். வீடலாலவாயிலாய் விழுமியார்கள் நின் கழல். பாடுங்க. தாளம். வீடலாலவாயிலாய் விழுமியார்கள் நின் கழல். விழுமியார்கள் நின் கழல். கடல் கிழ. திரும்ப. வீடலாலவாயிலாய் விழுமியார்கள் நின் கழல். பாடலாலவாயிலாய் பரவ நின்ற பண்பனே. நல்ல ஹை பிச். பாடலாலவாயிலாய் பரவ நின்ற பண்பனே. காடலாலவாயிலாய் கபாலி நீள் கடிமதில். காடலாலவாயிலாய் கபாலி நீள் கடிமதில். கூடலாலவாயிலாய் குலாயதென்ன கொள்கையே. கூடலாலவாயிலாய் குலாயதென்ன கொள்கையே. சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. இப்போ நல்லா வருது.
இது அப்படியே விட்டுருறீங்க. எனக்கு அதுதான் ஆதங்கமாக இருக்குது. உங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னால் விட்டுறலாம். இப்போ நான் என்ன பாடுறேனோ அதை அப்படியே அழகாக இமிட்டேட் பண்ணுறீங்க. அதை தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கன்னு சொல்கிறேன். இப்போ நான் ரெண்டு வரியாக நான் பாடுறேன், நீங்களே பாடணும். அதை ஒரு முறை நான் பாடுறேன், நீங்கள் 2 தடவை பாடுங்க. அப்படி வச்சுப்போம். ஒரு வரியை நான் ஒரு தடவை பாடுறேன், அதை நீங்கள் 2 தடவை பாடணும். வீடலாய் விழுமியார்கள் நின் கழல் படலாலவாயிலாய் பரவ நின்ற பண்பனே காடலாலவாயிலாய் கபாலி நீள் கடிம்மதில் கடிம்மதில் திரும்ப கூடலாலவாயிலாய் குலாயதென்ன கொள்கையே கூடலாலவாயிலாய் குலாயதென்ன கொள்கையே. அவ்வளோதான். சரியா? புரிஞ்சிருச்சா? இப்போ காதலாகி கசிந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது திரும்ப வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது
நாதன் நாமம் நமச்சிவாயவே. புரியுதா? இதில் வந்து பாருங்கள், மொதல் 2 வரி கீழே இருக்கும், அடுத்த 2 வரி வேலை, கட்டளை வேறு. வீடலாளவாய் வந்து 1 வரி கீழே, 2வது வரி மேலே, 3வது வரி கீழே, 4வது வரி வேறு. அந்த வித்தியாசங்களை புரிஞ்சுக்கணும். காதலாய் கசிந்தில் எப்படி வருது? 2 வரி கீழே, அடுத்த 2 வரி மேலே போகுது. இப்போ இந்த 4 வரியும் நாம் ஒரு முறை பாடுறேன், நீங்கள் அதை அதே மாதிரி பாடணும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது. வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. பாடுங்க பார்ப்போம். நான் எப்படி பண்ணணும் அப்படியே பாடுங்கன்னு சொன்னேன். வேதம் 4னும் போறீங்க பார்த்தீங்களா? இதுலேயே தெரியுதா உங்களுடைய புத்தி என்னன்னு? நான் எப்படி மெனக்கட்டு சொல்லித்தரேன். நான் 2 வாட்டி பாடுறேன், கற்றுக்கிற நீங்கள் வேதம் 4னும்னு ஆரம்பிக்கிறீங்களே, என்ன அர்த்தம் அது? எப்படி ஒன்றை போல சொல் பேச்சு கேட்காதவங்களாவே வந்திருக்கீங்க? யாராவது ஒருத்தர் திருப்பியும் எடுப்பாங்கன்னு நான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதுதான் அந்த யார் முன்னாடி போகிறாங்களோ அவங்களே காப்பி அடித்து நம்ம போகிறது. ஒருத்தராச்சும் நீங்கள் சரியாக காதலாகின்னு எடுக்கணும்ல. நான் என்ன சொன்னேன், என்ன பாடுறனோ அதை அப்படியே பாடுங்க. குருநாதர் அப்படின்னு நான் என்னை சொல்லிக்கல. ஆசிரியர் சொல் பேச்சு கேட்கலைன்னா எப்படிம்மா வரும்? ஆசிரியர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்கணும், அப்போ தான் வரும். கலை என்பது அப்படி தான். நீங்கள் பரதநாட்டியத்தில் பாருங்கள், அந்த பிள்ளைங்க அப்படி இருக்கும். அந்த ஆசிரியர்கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்கும். பார்த்திங்கன்னா உரிய காலத்தில் அரங்கேற்றம் ஆகும். ஏன் தேவாரத்தில் அப்படின்னா நாம் வந்து கேட்க மாட்டேங்கிறோம். ஒரே சிம்பிள் உதாரணம், இப்போ நான் உங்களுக்கு பாடி காமிச்சேன்ல, பாடி காமிக்கலன்னா பரவாயில்ல, 2 தடவை பாடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் பேசாமல் இல்லை, நான் 2 தடவை நான் பாடினேன். சொல்லி கொடுக்குறேன்னா 2 தடவை பாடுறேன். நீங்கள் வேதம் 4னும்னு ஆரம்பிக்கிறீங்களே, என்ன அர்த்தம் அது? அப்போ நம்ம வந்து எவ்வளோ இதில் கவனிக்கிறதுல எவ்வளோ இதாக இருக்கிறோம் பாருங்கள். என்ன காரணம் தெரியுமா? நம்மளை அந்த ஷார்ப்னஸ் போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம், இதை நான் சொல்லலை, உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது. இதை வந்து அதிசயமாக இருக்கலாம், ஆச்சரியமாக கூட இருக்கலாம் நான் சொல்கிறது. அதை எடுத்து படித்து பாருங்கள். இன்றைக்கி அந்த ஷார்ப்னஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. காரணம், ஃப்ரிட்ஜில் வச்ச உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறதுனால, பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒரு மார்ச்சுவரி பெட்டி வச்சுருக்கோம். அதுக்கு என்னை பொறுத்தவரை அதுக்கு பேர் மார்ச்சுவரி பெட்டி. நம்மளோட மார்ச்சுவரி ஹாஸ்பிட்டலில் இருக்கும், ஆனால் நாம் சாப்பிட்ற சாப்பாட்டுடைய மார்ச்சுவரி, உணவுப் பொருளின் அமரர் கிடங்கு எது வீட்டில் வச்சுருக்கோம் நம்ம, அது ஒரு சவப்பெட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த உணவு மீதமாகுதோ அந்த உணவை நீங்கள் உள்ளே தூக்கி வச்சிங்கன்னா அது அந்த உணவினுடைய இறப்பு, சடலம் என்று புரிந்து கொள்ளுங்கள். அதை திரும்பவும் நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த சத்து அதில் இருக்காது. இதை நான் சொல்லலை. மூட்டு வலி வரதுக்கு மிக முக்கியமான காரணம் ஃப்ரிட்ஜில் வச்ச மாவு. கண்டுபிடிச்சிருக்காங்க. எத்தனை பேர் கேட்குறீங்க? பெண்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு மூட்டு வலி வரதுக்கு காரணம் ஃப்ரிட்ஜில் வச்ச மாவுன்னு சொல்லி எல்லா டாக்டரும் சொல்கிறான். ஒருத்தரும் கேட்க மாட்டோம். திருமுறை சொல்லி கொடுக்குற ஆசிரியர் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறோம். நம்ம மருத்துவர் சொல்கிறதெல்லாம் கேட்போமா? ஃப்ரிட்ஜில் மாவை வச்சு சாப்பிட்டா உங்களுக்கு மூட்டு வலி நிச்சயமாக வரும்.
நம்ம கேட்க முடியாது. ஏன்னா தினமும் மாவாட்ட முடியும் அப்படின்னு நம்ம அதை எதிர்த்து பேசுவோம். நம்மளுடைய கால சூழலை சொல்லுவோம், வேலைகளை சொல்லுவோம், நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் என்னால் முடியாது. ஆனால் மூட்டு வலிக்கு அதுதான் காரணம்னு சொல்கிறான். உணவுப் பொருளை, மீந்த உணவுப் பொருளை நல்லா இருக்கும் பொழுது 4 பேருக்கு கொடுத்துருங்க. அதை உள்ளே வச்சு திருப்ப சூடு பண்ணும் பொழுது அதில் பாக்டீரியா ஃபார்ம் ஆகுது. இது 100% நான் சொல்கிறது உலக சுகாதார நிறுவனம் அமைச்சர். அதனால் மூளையினுடைய செயல்பாடு மந்தமாகிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நான் விளையாட்டாக சொல்லிகிட்டு இருப்பேன், இப்போ போன வாரம் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கு. அதனால் மார்ச்சுவரியில் வச்சதை சாப்பிடாதீங்க. நம்மலாம் சைவர்கள், புரியுதா? மார்ச்சுவரி பெட்டி எது? நம்ம வீட்டில் இருக்கிற குளிர்சாதன பெட்டி. அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். குளிர்சாதன பெட்டியில் அங்கே உடம்பு இருக்கும், இங்கே உணவு இருக்கும், அவ்வளோதான். எந்த உணவுப் பொருள் சமைத்து உடனே சாப்பிடப்படுகிறதோ அது உணவு தான், உயிருள்ள உணவு. நீங்கள் உள்ளே வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது மார்ச்சுவரியில் வைக்கப்பட்ட உணவு, அவ்வளோதான், சிம்பிள். இனிமேல் அதை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு அந்த நினப்பு வரணும், எடுத்து வைக்கும் பொழுதெல்லாம் அந்த நினப்பு வரணும். உணவுப் பொருள் நல்லா இருக்கும்போது கொடுத்து பழகுங்கள். கொடுக்க முடியலையா தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. உணவுப் பொருள் வீணாக்காமல் சமைக்க பழகுங்க. மீந்துருச்சு என்ன பண்ணுறது, எடுத்து வைக்காத. அதனால் உனக்கு எந்த சத்தும் இல்லை. மிகப்பெரிய உடல்நல சீர்கேடு தான் வருகிறது என்பதை எல்லாருமே சொல்லிட்டாங்க. நம்ம அதை கேட்குறதே கிடையாது. எப்போ குளிர்சாதன பெட்டியில் வைக்கக்கூடிய உணவுப் பொருளுடைய எண்ணிக்கையும் அளவும் குறைந்து கொண்டே வருகிறதோ அப்பொழுது நம்முடைய உடல் நலம் மேம்பட்டு கொண்டே வரும். அவ்வளோதான், எளிமை. நான் ஃப்ரிட்ஜில் வச்ச தயிர் சாப்பிட மாட்டேன், குரல் போயிடும், அவ்வளோதான். அன்னியோட சரியாக போச்சு. 1 வாரத்துக்கு என் குரல் காலியாகிடும், தும்மிக்கிட்டே இருப்பேன். எனக்கு தனியாக தயிர் உர ஊற்றி, காலையில் உர ஊற்றி மத்தியானம் சாப்பிடுவேன், மத்தியானம் உர ஊற்றுனது நைட்டு சாப்பிடுவேன். ஃப்ரிட்ஜில் உர ஊற்றின தயிர் எனக்கு ஒத்துக்காது, புளிச்ச மாவு ஒத்துக்காது. அப்புறம் ஏன் இப்படி இருக்குது, குரல் இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு பொறாமப்படுறதுல பிரயோஜனமே கிடையாது. எவ்வளவு நான் தியாகம் பண்ணால் இப்படி வருது. ஐஸ் நம்ம ஐஸ் வாட்டராக கூட குடிக்கலாம், ஆனால் உணவுப் பொருளை வச்சு சாப்பிடக்கூடாது. உணவுப் பொருள் அது பாக்டீரியா உருவாகக்கூடிய இடமாக அதில் இருக்குது. இனிப்பை உள்ளே வச்சு சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். பேக்கரி ஐட்டங்கள் சாப்பிடவே கூடாது பாட்டு பாடுறவங்க. எத்தனை பேர் இவ்வளோ தியாகம் பண்ணால் தான் அந்த குரல் நம்ம சொன்னபடி வளைஞ்சு கொடுக்கும். நீங்கள் பேக்கரி ஐட்டம் சாப்பிட்டீங்கன்னா அதில் இருக்கிற பாக்டீரியா உங்களை பாதிக்கும். கேக்கு மற்ற எல்லாத்துலேயும் பாக்டீரியா இருக்குது, நமக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. பேக்கிங் சோடா போடுற பொருள்கள் இது எல்லாமே நம்ம தவிர்த்தால்தான், இயற்கையாக நாட்டு உணவுகளை சாப்பிட்டா மட்டும்தான் குரல் வளம் இருக்கும். இல்லைன்னா உடல் வளம் மட்டும்தான் இருக்கும். பேரலாக நிற்க வேண்டிதான், புரியுதா? வாசப்படியில் குறுக்க தான் போக முடியும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா. இல்லைன்னா வாசப்படியெல்லாம் அகலமாக செஞ்சாகணும், ஒன்றும் முடியாது. படிக்கட்டெலாம் ஏறுறதெல்லாம் கஷ்டம். சரியா? எதுக்கு சொல்கிற வரேன், ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் பொழுது, அன்றைக்கி புத்தகம் இந்த மாதிரி டேப் எதுவுமே இல்லாத காலத்தில் மாணவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு அல்டர்னேட்டிவாக எந்த சோர்ஸும் கிடையாது, கேட்டே சொல்லணும். அப்போ எவ்வளோ கவனிப்பு இருந்திருக்கும். ஆசிரியர் சொல்கிறத அப்படியே கவனிச்சுட்டு இருப்பான். அவனுடைய மனசு வாய்ஸ் ரெக்கார்டராக ஆகிடும். அப்படியே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். திருப்பி ப்ளே பண்ணுவான் அவன். திருப்பி அவன் என்ன பண்ணுவான், ரெக்கார்ட் பண்ணதை ப்ளே பண்ணுவான். ஏன் விட்டுட்டா கிடைக்காது, ஏன்னா ஆசிரியர் நினைவுலேருந்து சொல்லிகிட்டு இருக்கார். புரியுதா? பாட்டு அப்படி வச்சுக்கணும். பாடுங்க பார்ப்போம். ஒவ்வொரு 2 வரியும் 2 முறை. முதல் வரி 2வது வரி, அப்புறம் திருப்பி முதல் வரி 2வது வரி. இப்படியா குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. 3 4 திரும்ப 3 4. சிவசிவா பாடுங்க. தெய்வமே பாடுங்க. காதலாகி
சரி, இப்போ இதனுடைய பாராயண முறை. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினுமை பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நம்புவாரவர் நாவில் நவிற்றினால் வம்பு நாள் மலர்வார் மது ஒப்பது. செம்போனார் திலகம் உலகுக்கெல்லாம் நம்பன் நாமம் நமச்சிவாயவே. நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொடு அங்கையில் எண்ணுவார். சத்தமா. தக்கவானவரா தகுவிப்பது நக்கன் நாமம் நமச்சிவாயவே. கொல்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயிடின். நல்ல எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பதால் நல்லார் நாமம் நமச்சிவாயவே. நந்தி நாமம் நமச்சிவாயவெனும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல். சிந்தையால் மகிழ்ந்தேத்தவல்லாரெல்லாம் பந்த பாசம் அறுக்க வல்லார்களே. உங்களுக்கு இப்போ சாம்பிளுக்கு ஒரு 4 பாட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். மீதி பதிகத்தை இதே மாதிரி தான் 11 பாட்டையும் நீங்கள் இதே மாதிரி தக்கிட்ட 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 இந்த தாள நடை காதில் ஒலிக்கணும். இந்த தாள நடைய அப்படியே உங்களுக்கு அது இந்த காதலாகி கசிந்து அப்படின்னு சொன்ன உடனே தக்கிட்ட 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 காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கின்மை பொருளாவது நாதல் நாமம் நமச்சிவாயவே. நந்தி நாமம் நமச்சிவாயவேனும் சந்தை யால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல். சிந்தையால் மகிழ்ந்தேத்த வல்லாரெல்லாம் பந்த பாசம் அறுக்க வல்லார்களே. இந்த மாதிரி ஒரு மூச்சில் 2 வரி. பாராயண முறைக்கு என்ன கணக்கு? ஒரு மூச்சு, அதில் 2 வரி. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன் நெறி குய்ப்பது, அது வரை ஒரு மூச்சு. பெரிய பிராணாயாமம் நடக்கும் பாட்டு பாடும்போது. ஒழுங்காக பாடினோம்னா பிராணாயாமம் தனியாக செய்ய வேண்டாம். ஒழுங்காக தேவார பாட்டை பாடினோம்னா பிராணாயாமம்னு தனியாக பண்ண நம்ம மூச்சு என்ன பண்ணுறோம், இறக்கிதுன்னு விட்டுடுறோம். அந்த பயிற்சி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொண்டு வரணும். இந்த பாட்டு புரிஞ்சிருச்சா? இதான் இதனுடைய பாராயண முறை. இதில் சிறப்பு திருப்பதிகம் ஞானசம்பந்தர் ஒன்று பாடியிருக்கார். அதாவது மெய்யெழுத்தே இல்லாத ஒரு பதிகம், அதற்கு மாலை மாற்று திருப்பதிகம்னு பேர். மெய்யெழுத்தே அதில் வராது. இன்னொன்று, மெய்யெழுத்து வராது மட்டும் அதோடைய சிறப்பு இல்லை. ஒரு வரியை நம்ம மனப்பாடம் பண்ணிட்டா அதே வரியை பின்னாடியிலேருந்து படித்தோம்னா 2வது வரி வந்துடும்.
அதனால தான் மாலை மாற்று. திருமணத்தில் அந்த மணமக்கள் மாலையை மாற்றிக்கொள்வார்கள். அதுபோல் ஒரு வரியை படித்து முடிச்சுட்டு அந்த வரியை பின்னாடியிலேருந்து படித்தோம்னா அடுத்த வரி வந்துடும், அடுத்த வரியை பின்னாடியிலேருந்து படித்தோம்னா முதல் வரி வரும். இப்படியாக அது ஜிக்ஸாக் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு பதிகம் முழுக்க ஞானசம்பந்தர் பாடியிருக்கார். நடுவில் மெய்யெழுத்தே வராது. அதுவும் இதே கட்டளை தான், காதலாகி கசிந்து மாதிரியே தான். யாமா மானி யாமா யாழி காமா காணாக்கா காணாக்காமா காழியா மாமாயானி மாமாயா நேரகழாமிதயா சழிதா ஏனனி ஏனனிலாயுழிக்கா காழியுளா நினையே நினையே தாழிசையா தமிழா கரனே. கடைசி பாட்டு புரியுதா? முதல் பாட்டு கடைசி பாட்டு. இப்போ இந்த பாருங்க, யாமா மானி யாமாமா யாழி காமா காணா கா எப்படி முடியுது? காணா கான் முடியுது. அதை அப்படியே பின்னாடியிலேருந்து படிச்சுட்டு வாங்க. காணா காமா காழியா மாமா யானி மாமாயா. இதை இப்படி படிச்சுட்டு வாங்க, யாமா மணி யாமாமான்னு வந்துடும். இதுதான் அதனுடைய மாலை மாற்றினுடைய இது. இது காதலாகி கசிந்தனுடைய அதே மாதிரி யாமா மானி யாமாமா யாழி காமா காணாக்கா காணா காமா காழியா மாமாயானி மாமாயா. புரியுதா? நேரகழமிதயா சழிதா ஏனனி ஏனனிலாயுழிக்கா காழியுளா நினையே நினையே தாழிசையா தமிழா கரனே. நடுவுலேருந்து கூட ஒரு பாட்டு, யாகாலமே யாகாழி யாமே தாவி தாயாவி வியதாவி தாமேயா ரீகலம் யாமேலகயா. இது எல்லாமே மாலை மாற்று. ஒரு இது படிச்சிடலாமா? அதை யாமா மானி யாமாமா யாழி காமா காணாக்கா காணா காமா காழியா மாமாயானி மாமாயா. மீதியெல்லாம் இதே மாதிரி நான் உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்புகிறேன், குரூப்பில் அனுப்புகிறேன், நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். கடைசி பாட்டு நேரகழாமிதயா சழிதா ஏனனி ஏனனிலாயுழிக்கா காழியுளா நினையே நினையே தாழிசையா தமிழா கரனே. ரைட், புரியுதா? இது இதனுடைய பாராயண முறை. பன்முறை ரொம்ப பொறுமையாக பாடணும். யாமாமானி யாமாமா யாழி காமா காணாக்கம் காணா காமா காழியா மாமாயானி மாமாயா. அப்படி வரும். புரியுதா? இப்போ முதல்ல இந்த பன்முறையிலேருந்து கற்றுக்கிறதுக்கு பாராயண முறையை முதல்ல நல்ல இந்த மாதம் முழுக்க இதை நீங்கள் பயிற்சி பண்ணணும். காதலாகி கசிந்து, அதே போல் இந்த பாட்டு இது பதிகமாக, அதே மாதிரி வானைக்காவில் வெண்மதி வீடலாளுவாய் ரெண்டும் ஒரே கட்டளை. காதலாகி கசிந்து வேறு கட்டளை. அதனால் இது எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பயிற்சி பண்ணிட்டு தான் வரணும். சரியா? அடுத்து அழல் நீர் ஒழுகி அணைய சடையும், இது இருக்கு இல்லையா? இது அப்படியே நம்முடைய காதலாகி கசிந்து மாதிரியே உள்ள மெட்டு தான்.
நம்பி ஆரூரருடைய தேவாரம். பாட்டு உங்களுடைய இதில் இருக்கான்னு பாருங்கள். அதில் இருந்தால் அதுலேருந்து கூட எடுத்துக்கலாம், செல்பேசியில் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அழல் நீர் ஒழுகி அப்படின்னு தொடங்குகிற பாட்டு கௌசிகப்பன் நம்பி ஆரூரர் பாடியது. 8-15 வரையும் நம்ம வகுப்பு, அதனால் 2 பண் நம்ம இன்றைக்கி முடிச்சிடலாம். ஒரே ஒரு பதிகம்தான் அதில் கிடச்சிருக்கு நமக்கு நம்பி ஆரூரரில். சரி, திருச்சோற்றுத்துறை சப்தஸ்தான தலங்களில் 4வது தலமாக விளங்குகின்ற திருச்சோற்றுத்துறை இல்லையா, 3வது தலம். அதாவது திருவையாறு, திருப்பழனம், திருச்சோற்றுத்துறை. அதில் நம்முடைய நம்பி ஆரூரர் பாடிய அழல் நீரொழுகி அன்னைய சடையும், அழல் நீரொழுகி அன்னைய சடையும், உழையீருரியும் உடையானிடமாம், உழையீருரியும் உடையானிடமாம், கழை நீர் முத்தும் கனக குவையும், சுழல் நீர் பொன்னி சோற்று துறையே, கழை நீர் முத்தும் கனக குவையும், சுழல் நீர் பொன்னி சோற்று துறையே. இதான் பள்ளமா. அழல் நீரொழுகி அன்னைய சடையும். 2 வார்த்தையாக தான் சொல்கிறேன், கேட்டே சொல்லலாம். அழல் நீர் ஒழுகி அன்னைய சடையும், உழையீருரியும் உடையானிடமாம், உழையீருரியும் உடையானிடமாம், கழை நீர் முத்தும் கனக குவையும், கழை நீர் முத்தும் கனக குறையும்,
சுழல் நீர் பொன்னி சோற்று துறையே சுழல் நீர் பொன்னி சோற்று துறையே. சரியா? அடுத்தது இதில் உள்ள எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆகிரி என்று சிறப்பாக கர்நாடக இசையில் சொல்லப்படுகிற ஒரு ராகம், பஞ்சமம் என்ற பண். நம்முடைய நம்பியாரூரர் பாடிய முக்தி திருப்பதிகம் இதில் தான் அமைஞ்சிருக்கு. பண் சமம், அதுதான் பஞ்சமம் என்று வருகிறது. இந்த பாட்டை இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் ஞானசம்பந்தனுடைய ஆதியன் ஆதிரையன் அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்கார். பைங்கோட்டு மலர் புன்னைன்னு பாடியிருக்கார். கண்பொலி நெற்றியினான்னு பாடியிருக்கார். அந்த கண்பொலி நெற்றியினான்னு எடுத்துக்கோங்க, அது பைங்கோட்டு மலர் புன்னை. இந்த ரெண்டும் பார்த்துடலாம், எளிமையான பாடல்களாக எடுத்துப்போம். அப்புறம் நம்பி ஆரூரில் ஆதியன் ஆதிரையனும் தானனை முன்படைத்தானும் பார்த்தலாம். இதில் 2, அதில் 2. கண்பொலி நெற்றியினான் திருப்பனந்தாள் என்ற தலத்து தேவாரம் 3.62, பதிகம் 3.62. பண் சமம், அதுதான் பஞ்சமம். ராகம் ஆகிரி, தாளம் ரூபகம். இப்போ இதனுடைய பாராயண முறை எப்படின்னா, கண்பொலி நெற்றியினான் திகழ் கையிலோர் வெண்மழுவான் பெண் புணர் கூருடையான் மிகு பீடுடை மால் விடையான் விண்பொலிமா மதிசேர் தரு செஞ்சடை வேதியனூர் தன் பொழில் சூழ் பனந்தாள் திருத்தாடகையி சரமே. இதுதான் இதனுடைய ஸ்கெலிட்டன். ரொம்ப அழகா தக்க திம்மி தக்க திம்மித்தா தக்க தக்க திம்மி தக்க திம்மித்தா, சதுஸ்ர நடை, தக்க திமி. இதான் இதனுடைய அமைப்பு. இந்த அமைப்பை தான் அப்படியே தானனை முன்படைத்தானுக்கு நம்பி ஆரூரர் கைக்கொள்கிறார். இதில் ஒரு சொல் நடுவில் பாருங்க, திகழ் அப்படின்னு ஒரு சொல் வரும். கண்பொலி நெற்றியினான் திகழ் கையிலோர் வெண்மழுவான் பெண் புணர் கூருடையான் மிகு பீடுடை மால். அந்த ஒரு சொல் வந்துட்டு இருக்கு இல்லையா, அது எல்லாம் வீச்சில் வரும். மீதி எல்லாத்துக்கும் கரெக்டாக ஒரு ரூபகம் வந்துடும். பன்முறைக்கு, பாராயண முறைக்கு அந்த பிரச்சனை இல்லை. பாராயண முறைக்கு அந்த பிரச்சனை இல்லை. பாருங்க, கண்பொலி நெற்றியினான் திகழ் கையிலோர் வெண்மழுவான் பெண் புணர் கூருடையான் மிகு பீடுடை மால் விடையான். கீழே இறங்கணும், விடையான்னு மேலே போகக்கூடாது. மிகு பீடுடை மால் விடையான் விண்பொலி மாமதி சேர் தரு செஞ்சடை வேதியனூர் தன் பொழில் சூழ் பனந்தாள் திருத்தாடகையி சரமே. புரியுதா? இது இந்த பண் இப்படி தான், இதனுடைய அமைப்பு இதுதான். பாராயண முறை, எல்லா பாராயண முறையும் இப்படி தான். இதில் ஒரு வித்தியாசமான அமைப்பு 9ஆம் திருமுறையில் வரும். 9ஆம் திருமுறையில் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக, ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பள்ளிங்கில் திரள் மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே. அந்த நடை திருவிசைப்பா நடை. பன்னெடும் காலம்
பணி செய்து பழையோர் தாம்பலரேம்பலி தீர்க்க என்னெடும் கோயில் நெஞ்சு வீற்றிருந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். மின்னெடும் புருவத்து இளமையில் அனையார் விலங்கல் செய் நாடக சாலை இன்னடம் பயிலும் இஞ்சி சூழ் தஞ்சை ராசராசேச்சரத்தீவர்க்கே. இது திருவிசைப்பா நடை. அங்கேயும் பஞ்சமத்தில் தான் நிறைய பதிகம். திருவிசைப்பால பஞ்சமத்துக்கு பஞ்சமே கிடையாது, அவ்வளவு பதிகங்கள் திருவிசைப்பால பஞ்சமத்தில். இது ஒழுங்காக நம்ம திருஞான சம்பந்தத்தில் கற்றுக்கிட்டா நம்பியாரூரர் பாடலாம். நம்பியாரூரர் கற்றுக்கிட்டோம்னா 9ஆம் திருமுறையில் உள்ள பஞ்சம பண்கள் எல்லாத்தையும் பாடிடலாம். அங்கே கொஞ்சம் நடை மற்றும் வேற, புரியுதா? நம்ம பல்லாண்டும் பஞ்சமம் தான். பல்லாண்டு நம்ம ஆனந்த பைரவியில் பாடுறோம், ஆனால் அதனுடைய பண் பஞ்சமத்தில் இருக்கும். ஆனால் நம்ம அது பல காலமாக பல்வேறு பண்களில் பல்வேறு ராகங்களில் பாடப்பட்ட ஓதுவார மரபை நம்ம ஒட்டி அதை பல்லாண்டை மட்டும் நம்ம மாற்றி பாடுறோம். ஆனால் புத்தகத்தில் பஞ்சமம்னு போட்டிருக்கு, புரியுதா? மண்ணுகத்தில்லை வளர்கனம் பத்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின் செய் மண்டப துள்ளி புகுந்து புவனியெல்லாம் விளங்க அன்னநடை மடவளுமை கோன் அடியோ முக்கருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே. இதான் நடை. தக்கிட்ட 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 தா, அந்த தக்கிட்ட வித்தியாசம். இப்போ ஞான சம்பந்தரில் இவ்வளோ மெதுவாக அவரால் பாட முடியாது, அது குழந்தை. நம்ம 2 8 வைக்கும்போது அது 8 8 வைக்கும். அதனால் அது தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்டன்னு அந்த நடை அதே தக்கிட்ட தான். ஆனால் 9ஆம் திருமுறை பாடினவங்க எல்லாம் வயசான ஆளுங்க, அதனால் அது மெதுவாக ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே. அவங்க அப்படி பண்ணாங்க, இவர் அப்படி இல்லை. கண் பொலி நெற்றியினால் திகழ் கையில் ஒரு வெண்மழுவால் பெண் புணர் கூருடையான் மிகு பீடுடை மால் விடையான் விண் பொலி மாமதி சேர் தரு செஞ்சடை வேதியனூர் தன் பொழில் சூழ் பனந்தாள் திருத்தாடகையீச்சரமே. தகதிமி 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 தகதிமிதா. இது ஞானசம்பந்தனுடைய வேகம், புரியுதா? இதுதான் நம்ம புரிந்துக்க வேண்டியது. காலமும் ஒருத்தருடைய வயதும் அவங்களுடைய பாடலில் உள்ள அனுபவத்தை காட்டும். ஞானசம்பந்தனுடைய பாடல்கள்லாம் வேகம் அதிகமாக இருக்கும், அப்பர் சுவாமிகள் பாட்டெல்லாம் உருக்கம் அதிகமாக இருக்கும். இந்த ரெண்டுத்தையும் ஃபியூஸ் பண்ணால் அதுதான் நம்பியாரூரர். உருக்கத்தையும் எடுத்துக்குவார், ஏன்னா 2 பேருக்கு பின்னாடி வரார். அதனால் ஞானசம்பந்தர்கிட்டேருந்து அந்த வேகத்தையும் எடுத்துக்குவார், அப்பர் சுவாமிகிட்டேருந்து உருக்கமும் எடுத்துக்குவார். இது ரெண்டுத்தையும் ஒன்றா இணைச்சி அழகாக நம்பியாரூரர் பாடியிருப்பார். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பியாரூர்கிட்ட 2 பேருடைய சாயலும் நிறைய தென்படும், புரியுதா? அதில் அவர் ஒரு வித்தியாசம் பண்ணுவார். அதை நான் பின்னாடி வரும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரி, இப்போ அடுத்த ஒரு பதிகம் திருச்செங்காட்டங்குடி என்ற தலம். அதில் பைங்கோட்டு மலர் புன்னை, அதனுடைய பஞ்சம பண்ணம் அமைந்த ஒரு பாட்டு. பைங்கோட்டு மலர் புன்னை சொல்லுங்க பாருங்க, கவனிங்க. 2 சொல்ல சொல்றேன், ராகம் உங்களுக்கு சொல்லிட்டேன். பைங்கோட்டு மலர் புன்னை பறவைகள் பயப்பூர பைங்கோட்டு மலர் புன்னை பறவைகள் பயப்பூர
உற சங்காட்டம் தவிர்த்தென்னை தவிரா நோய் தந்தானே. சங்காட்டம் தவிர்த்தென்னை தவிரா நோய் தந்தானே. செங்காட்டம் குடிமேய சிறு தொண்டன் பணி செய்ய செங்காட்டம் குடி மேய சிறு தொண்டன் பணி செய்ய வெங்காட்டில் அனல் நேந்தி விளையாடும் பெருமானே. வெங்காட்டில் அனலேந்தி விளையாடும் பெருமானே. புரியுதா? இப்போ நம்பியாரூரரில் இதே மாதிரி ஆதியன் ஆதிரையன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதையும் நம்ம பாடிட்டு தானனை முன்படைத்தானோட நிறைவு செய்யலாம். அருமையான பாட்டு. திரு நனிப்பள்ளி அப்படிங்கிற தலம் 7.97 பதிகம். 7.97. ஆதியன் ஆதிரையன் அயன்மால் அரிதர் கரிய சோதியன் சொற்பொருளாய் சுருங்காமறை நான்கினையும் ஓதியன் உம்பர் தங்கோன் உலகத்தினுள் எவ்வுயிர்க்கும் நாதியன் நம் பெருமான் நன்னும் ஊர் நனி பள்ளியதே. இப்போ நம்பியாரூருடைய 7.100 பதிகம் 7.100 தான் எனை முன்படைத்தான் அப்படிங்கிற பதிகம். திரு நொடித்தான்மலை பஞ்சமம் முக்தி திருப்பதிகம். இப்போ இதில் நம்ம அப்படியே ஞானசம்பந்தரை அவர் அடியொற்றி பாடிய அருமையான பாட்டு இது. தான் என்னை முன் படைத்தான்
அது அறிந்து தன் பொன்னடிக்கே தான் என்னை முன் படைத்தான். அது அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடலந்தோ நாயினேனை பொருள்படுத்து நான் என பாடலந்தோ நாயினேனை பொருள்படுத்து வானெனை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து வானெனை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. நொடித்தான் மலை உத்தமனே. நொடித்தான் மலை உத்தமனே. இது அமைப்பு. இதில் இன்னும் குழைவா இன்னும் நம்ம உருகி உருகி பாடலாம். அந்த ஹை பிச்சில் போய் அப்படி நிறுத்தி அழகாக அப்படியே வழுக்கிட்டு இறங்கி வரோம்னா அப்படியே உருகி கண்ணீர் வந்துடும். அப்படின்லாம் அதில் வந்து நம்ம பாடலாம். நல்ல கவனிங்க. இப்போ கூட சேர்ந்து பாட வேணாம். ஒரு சின்ன இப்படியும் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக இதை நீங்கள் பயிற்சியில் உங்களுக்கு பக்குவப்படும் பொழுது அது தானாக வரும். தான் என்னை முன் படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என்ன பாடலந்தோ நான் என்ன பாடலந்தோ நாயினேனை பொருள்படுத்து வானெனை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து வானெனை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு ஊனுயிர் வேறு செய்தால் நொடித்தான் மலை உத்தமனே. ஊனுயிர் வேறு செய்தால் நொடித்தான் மலை உத்தமனே. நொடித்தான் மலை உத்தமனே.
நொடித்தான் மலை உத்தமனே. சங்கநாதம் மாதிரி போய் நிறுத்தணும். பிசுரடிச்சா இது அழுகுற மாதிரி இருக்கும். இந்த ராகத்துக்கு ரொம்ப கவனம். குரல் கொஞ்சம் கூட பிசுரடிக்கக்கூடாது. ஹை பிச்சு போகும்போது பிசுரடிச்சதுன்னா இந்த ராகம் வந்து அழுகை தொனியை கொடுத்துடும். ஆனந்த அழுகையாக வரணும். பாட்டை கேட்டு மற்றவங்க அழுகக்கூடாது. புரியுதா? நான் பாடும்போது நமக்கு ஆனந்த அழுகை வரும். ஐயோ இப்படி போட்டு நம்மளை கொள்கிறாங்களே அப்படின்னு அந்த அழுகையாக வரக்கூடாது. இது நம்பியாரூர் அப்படி உணர்ந்து பாடுறார். ஏன் திரும்பி இந்த மண்ணுக்கு நம்ம வரப்போகிறதில்ல, இந்த அஞ்சை களத்தை விட்டு கிளம்புறோம். அப்போ ஒரு பக்கம் கைலாயத்தை அடைய போகிறோங்கிற உவகையும் இருக்குது, அஞ்சையப்பற பிரியுறோமேங்கிற வருத்தம். இந்த ரெண்டு தொனியும் பஞ்சம பண்ணுக்கு மட்டும்தான் உண்டு. உவகையும் இருக்கும், வருத்தமும் இருக்கும். இந்த பாட்டில் எல்லாத்துலேயும் பாருங்கள், கடைசியாக சொல்லுவார், எந்த இடத்துலையும் இந்த பாட்டை அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருன்னு சொன்னதே கிடையாது. 100 பதிகத்தில் 99 பதிகத்தில் சொல்லலை. ஆனால் இதில் மட்டும் நான் இதை கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஏன்? நான் கிளம்பி வந்துட்டேன், திரும்பி நான் வரப்போகிறதில்லை. எனவே ஆழி கடலறையா அஞ்சை அப்பற்கு அறிவிப்பதே, இதை கொண்டு போய் தயவு செய்து கொடுத்துட்டு நான் பாடின கடைசி பாட்டு தான் அப்படின்னு சொல்லி பாடும் பொழுது அந்த கடைசி பாட்டு இப்போ நம்ம பாடலாம் எல்லாரும். ஊழி தோறூழி முற்றும், ரெண்டு சொல்லு. உயர் பொன்னொடித்தான் மலையை, ஊழி தோறூழி முற்றும், உயர் பொன்னொடித்தான் மலையை, சூழிசை இன்கரும்பின், சுவை நாவல ஊரன் சொன்ன, சூழிசையின் கரும்பின், சுவை நாவல ஊரன் சொன்ன, ஏழிசையின் தமிழால், இசைந்தேத்திய பத்தினையும், ஏழிசையின் தமிழால், இசைந்தேத்திய பத்தினையும், ஆழி கடலறையா அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே, ஆழி கடலறையா அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே, அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே, அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பதே. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், சிவ 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 சிவாய நம ஓம், அரகர அரகர ஹராய நம ஓம்,
ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். சிவ 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 சிவாய நம ஓம். அரகர அரகர ஹராய நம ஓம். சிவாய நம ஓம். ஹராய நம ஓம். சிவாய நம ஓம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மகிழ்ச்சி. அடுத்த மாதம் நான் சொல்கிற 2 பதிகம் காதலாகி கசிந்து, இதை முழுக்க பதிகமாக அடுத்த வகுப்பில் வழிபாட்டில் நீங்கள் பாடணும். 2 பதிகம் நான் கொடுக்குறேன். மற்ற எல்லா பதிகத்தையும் பயிற்சி பண்ணணும். 2 பதிகம் கௌசிகத்தில் காதலாகி கசிந்து. சரியா? தானனை முன்படைத்தான் ஆகிரியில் பஞ்சமத்தில் பதிகம் முழுவதும். ஞானசம்பந்தரில் 1, நம்பியாரூரில் 1. நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த வகுப்பில் 6:15 6:30 மணி வரை நடக்கக்கூடிய வழிபாட்டில் நீங்கள் இந்த 2 பதிகம் பாடணும். கரெக்டாக இருக்கும் 2 பதிகம் பாடுறதுக்கு. ஒன்று எல்லாமே பாராயண முறை. தானனை முன்படைத்தானும் பாராயண முறை. நான் உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்புகிறேன். எளிமையானது தான். அதனால் இந்த 2 பதிகமும் நீங்கள் பயிற்சி பண்ணி பாடணும். மற்ற எல்லா பதிகத்தையும் ஒரு முறை நான் சொன்ன மாதிரி எழுதி வைங்க. பஞ்சமம் அப்படின்னு போட்டு எழுதுங்க, கௌசிகம்னு போட்டு எழுதுங்க. எழுதி எழுதி பயிற்சி பண்ணுங்கள். அப்போ நமக்கு மனப்பாடமும் எளிமையாகும். சரியா? மகிழ்ச்சி. திருச்சிற்றம்பலம்.